அப்போ இவர்கள் இந்த மாதிரி எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு பெருசாக நினைக்கிறாங்கன்னா, நான் இவர்களுக்கு சில வரலாறுகளை சொல்ல வேண்டியது இருக்கும். எம்ஜிஆரை இவர்கள் தூக்கி 72ல் திமுகவிலிருந்து வெளியேற்றினார்கள். அதற்கு பிறகு எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக தொடர் வெற்றிகள். ஒரு தேர்தலில் கூட திமுகவில் ஜெயிக்க முடியல எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் வரை. அப்போது அன்னைக்கு அவர் கருணாநிதி வந்து எங்கே போனாலும் சரி, எந்த ஒரு ரயிலில் போனாலும் சரி, ரயிலில் தான் போவார், இப்போ விமானத்தில் போக மாட்டார். பெரும்பாலும் அவர் எங்கே போகிறாங்களோ கூட்டம் அப்படி வரும். அவர் இதை நம்பி 2-3 தேர்தலில் தப்பாக முடிவெடுத்தார். இன்னொன்று சொல்கிறேன், இந்த பர்சன்டேஜ் சொல்கிறாங்கல்ல, 80ல் இந்திரா காங்கிரஸும் இந்த மிசாலை வாங்கின அடியெல்லாம் மறந்துட்டு நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு இவர் காங்கிரஸ் கூட திமுக கூட்டணி வச்சது. அன்றைக்கி காங்கிரஸுக்கு இருந்த வாக்கு சதவீதம் 33, திமுகவுக்கு இருந்த வாக்கு சதவீதம் 22, 55%, 37 தொகுதிகள் ஜெயித்தாங்க. எம்ஜிஆர் அதிமுக 2 தான் ஜெயிச்சது, 30%க்குள்ளே. அன்றைக்கி கலைஞர் ஒரு கணக்கு போட்டார், நமக்கு தான் இவ்வளோ கூட்டம் வருது, இந்த மாதிரிலாம் வருது, அதனால் நம்ம ஆட்சியை கலைக்க சொல்லுவோன்ட்டு அன்றைக்கி எம்ஜிஆர் ஆட்சியை, அதிமுக ஆட்சியை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு பேசுகிற இவர் சொல்லி கலைக்க வச்சார். அன்றைக்கி அந்த ஆட்சியை கலைச்சாங்க. இவர் என்ன கணக்கு போட்டார்னா, 55% நம்மள்ட்ட இருக்குது, நம்ம எல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். பாதிக்கு பாதி கொடுத்தாங்க, 117 117. யார் முதலமைச்சர்லாம் பிரச்சனை வந்துச்சு. அப்புறமா மேலே கேட்டு நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா, அப்புறம் மேலே வந்து இந்திரா காந்தி தோத்தாலும் ஜெயித்தாலும், அதாவது கம்மியாக வந்தாலும் கூட வந்தாலும் இவர் தான் முதலமைச்சர், கருணாநிதி தான் முதலமைச்சர்லாம் அறிவிக்க வேண்டிய நிலமெல்லாம் இருந்துச்சு. அன்றைக்கி நான் தான் முதலமைச்சர், நெடுஞ்செழியன் இவர் நாஞ்சில் மனோகரன் அதிமுகலேருந்து ஓடி வந்துட்டாருங்க, நீங்கள் தான் நிதியமைச்சர், நீங்கள் இந்த துறை, நீங்கள் அந்த துறை, காங்கிரஸுக்கு இந்த துறை, மூப்பனாருக்கு அது இது எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. என்றைக்கு பதவி ஏற்கலாம்னு உட்பட. எம்ஜிஆர் ஊராக போய் நான் என்ன குற்றம் செஞ்சேன், ஊழல் செய்தேனா, முறைகேடு பண்ணேனா, இல்லை மக்கள் விரோத ஆட்சி நடத்துகிறேன்னா, என்ன பண்ணனே ஆட்சியை கலைச்சிங்கன்னா அவர் கேட்டார். இத்தனைக்கும் எல்லா அரசியல் அந்த ஆய்வாளர்கள் எல்லாருமே சொன்னது ஈஸியாக இந்திரா காங்கிரஸ் திமுக கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு. ஆனால் அது பொருந்தா கூட்டணின்றது மக்கள் தீர்மானித்தாங்க. இந்த எம்ஜிஆர் கிடைக்கப்பட்ட இந்த இது நியாயமற்ற அந்த வேலையை மக்கள் எதிர்த்து அப்படியே தலைகீழ போச்சுங்க. அவர் முன்ன விட ஒரு 2 தொகுதி அதிகமாக ஜெயிச்சார். இவங்க கண்டம் 48 தொகுதியிலேருந்து 34 வந்துட்டார். திமுக வந்துடுச்சு. அப்போ இதுதான் வரலாறு. அப்போ அன்றைக்கி கலைஞர் என்ன புலம்புனார் தெரியுமா, போராடலாம் கூட்டமாக வர்றீங்களே, ஓட்டு மட்டும் போட மாட்டீங்கன்னு. அதுக்கு பிறகு 84 எலெக்ஷனு இதே மாதிரி கூட்டம் வரும். இவர் இதை தான் புலம்புவார். எல்லாம் பேசி முடிச்சு கடைசியில் சொல்லுவார், எல்லாம் கூட்டமாக வர்றீங்க, சந்தோஷமாக இருக்குது, ஆனால் ஓட்டு போட மாட்டீங்கன்னு.